ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ ஃபில் பண்றது எப்படி. ஆக்சுவலாக ஐப்ரோஸ் அவ்வளோ நல்லா இருக்குங்கிறத விட நான் ஃபிக்ஸ் பண்ணுறது அவ்வளோ இருக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்க என்னோட ஐப்ரோஸ் எவ்வளோ கேப்ஸ் இருக்குன்னு. ஆக்சுவலி இந்த ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இதை நான் வளர்க்கணும்னு பார்த்துருக்கேன். இதில் நிறைய எக்ஸ்ட்ராஸ் விட்டுருக்கேன். இதுதான் இப்போ நான் வளர்க்குற ஐப்ரோஸோட எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் ஃபீல் மட்டும்தான் பண்ணுவேன். இந்த ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்னோட ஐப்ரோஸ் நானே தான் எடுப்பேன், வேறு யார்கிட்டையும் எடுக்க மாட்டேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு திக் வேணும் எடுத்துட்டு இருக்கேன். பட் இந்த கேப்போட போனால் வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் அதை வந்து ஃபில் பண்ணிப்பேங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துப்பேங்க. இது வந்து கலெக்ஷன் பிராண்டோடது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பா மேக்கப் போட்டிருந்தேன் அப்படின்னா பிளாக் போய்க்குவாங்க. இந்த ஃபுல் ஃபினிஷிங் வந்து பிளாக், இந்த சென்டர்ல மட்டும் ப்ரௌன் போய்ப்பேன். இதே மேக்கப் போல இப்ப இருக்க ஸ்கின் மாதிரி வெறும் பியூர் ஸ்கின்னாக்கு மேக்கப் எதுவும் போல அப்படின்னு சொல்லும்போது நான் பிளாக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்போ வந்து பிளாக் லைட்டா டச் பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் டச்சே பண்ண மாட்டேன், ப்ரௌன்ல மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, முடியே இல்லாத இடத்துல லைட்டா பிளாக் போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ரௌன் போட்டீங்கன்னா அந்த இடத்துல சுத்தமா முடியலாத மாதிரி இருக்கும். அதனால நீங்க 1 or 2 லைன் விடுறீங்க அப்படிங்கிற வந்து அந்த இடத்துக்கு நீங்க பிளாக் டச் பண்ணிக்கோ. இப்போ நான் இந்த எண்டுக்கு பண்றதுனால வெறும் ப்ரௌன் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மேலேயுமே எனக்கு நிறைய கேப் இருக்கும். ஸோ அதனால இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கீழே பண்ணும்போது மட்டும் இந்த ஃபில் இருக்கிறதுல பண்ணால் லைட்டாக பிளாக் தொட்டுட்டு ப்ரௌன் மட்டும். இப்போ பார்த்தீங்களா இந்த ஐப்ரோஸ் திக்க விட இது நல்லாவே திக்க வந்துருச்சு. நம்ம இதையும் ஃபீல் பண்ணும்போது ரெண்டுமே ரொம்ப ப்ராடாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்ல டச் பண்ணாதீங்க. அப்படி மேபி நீங்கள் ஃப்ரண்ட்ல டச் பண்ணிட்டீங்க தெரியல அப்படின்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, நான் கடைசியாக இந்த சென்டரோட இதில் வந்து லைட்டாக இப்படி வெளியே இழுத்து விடும்போது அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். லைட்டாக ஐப்ரோஸ் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபீல் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஐப்ரோஸ் ஃபீல் பண்ணிக்கலாங்க. இங்கேயுமே அந்த கேப்பை ஃபீல் பண்ணும்போது நான் லைட்டாக பிளாக் தொட்டுக்குவேங்க. ஏன்னா அப்போதான் அந்த கேப் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு மறையும். ஆக்சுவலி ஃபோனை பார்த்தே பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு அந்த இடத்துல அவ்வளோ எக்ஸஸ் விட்டது கொஞ்சம் கூட தெரியாது. ஸோ இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னோட ஐப்ரோஸ் ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படிம்பாங்க. பட் வந்து அதிகபட்ச ஃபீலிங்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க இதில். பாருங்களேன், 2 ஐப்ரோஸ்க்கும் பார்த்ததுக்கும் இப்போக்கும் வந்து 2 ஐப்ரோஸும் எவ்வளோ அழகாக நல்லா திக்கான ஒரு ஷேப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் பென்சிலில் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக பென்சில் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி பவுடரில் ஃபில் பண்ணாருங்க. பவுடரில் ஃபில் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்கும். என்னோட ஐப்ரோஸ் இப்படி ஃபில் பண்ணணும்னு எனக்கே ரொம்ப பிடிக்குங்க. கரெக்டாக அந்த கண்ணுக்கு அழகாக ரொம்ப திக்காக இருக்கும் அப்படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை, see you next video.